நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இனி நீங்கள் உறங்கும்போது பகுதியில் திருச்சியில் இரவு நேரத்தில் பேருந்துகளுக்கு பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் பற்றிய செய்தி தொகுப்பு இதோ. திருச்சி மாநகரில் பகல் முழுவதும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயங்கிய உள்ளூர் பேருந்துகள் இரவு நேரத்தில் சற்று ஓய்வு எடுக்கும் இடம்தான் தனியார் பணிமனை. இங்கு பேருந்துகளில் ஏற்படும் சில பழுதுகளை சரிபார்க்கும் வேலை செய்து வருகிறார் பன்னீர். இவர் 14 வருடங்களாக இரவு நேரங்களில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். வேலை கடினமாக இருந்தாலும் போதிய வருவாய் இதில் கிடைப்பதாக தெரிவிக்கிறார் இவர். இது முதல்ல தூக்கம் முழிச்சு எங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு பெரிய இது இருக்குது. இருந்தாலும் வேறு எங்கள் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அதனால் ராத்திரி வேலை பார்த்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நைட்டு வேலை பார்த்து பண்ணுறோம். பேருந்துகளில் ஏற்படும் பழுதுகளை உடனுக்குடன் சரி செய்து தருவதால் இவர்களை நம்பித்தான் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் பேருந்து ஓட்டுநர்கள். பகல் நேரங்களில் பழுது ஏற்பட்டால் உடனே அழைத்த இடத்திற்கு வந்து பழுது நீக்கி தருகின்றனர் தொழிலாளிகள். பேருந்து மற்றும் கனரக வாகனங்களுக்கும் பழுது நீக்கி குறிப்பிட்ட நேரத்திற்கு வாகனங்களை ஓட்டுநரிடம் ஒப்படைத்து விடுகின்றனர். நைட்டு அதான் இப்போ பிரேக் ஏற்றுறது 4 வீலுக்கும் ஜாக்கி போட்டு தான் ஏற்றாங்க. அதுவும் டிரைவர்னா இப்போ கிளீனர்லாம் நைட்டு தான் வருவாங்க. கிளீனரை கூட்டிகிட்டு வந்து நைட்டு பார்த்து இது பண்ணிக்குவோம். 4 வீலுக்கு ஜாக்கி போடணும். வேறு மற்ற ஏதாச்சும் ஒயர் கியர் மாற்றுறது போகிறது வர்றது எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் நைட்டில் தான் பார்க்கணும். வாகனங்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து சிரமம் பாராமல் இரவு முழுவதும் உழைக்கும் தொழிலாளிகள் போற்றுதலுக்குரியவர்கள். இரவு முழுவதும் கண்விழித்து கனரக வாகனங்களில் ஏற்படும் பழுதுகளை சரி செய்து இது கடினமாக உழைக்கும் இது போன்ற தொழிலாளர்கள் தன்னம்பிக்கை விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கின்றனர். மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.